காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் 18 ஆண்டுகளுக்கு பின் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் இது மிகவும் சிறப்பு பெற்றதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பக்தர்கள் தலைகளாக காட்சியளிக்கிறது. அதிகாலை முதலே பக்தர்கள் அங்கு திரண்டிருந்து கும்பாபிஷேகத்திற்காக வருகை தந்து அவர்கள் அங்கு கும்பாபிஷேகம் நடப்பதை கண்டுகளித்து வருகிறார்கள். இதற்கு போலீஸ் பாதுகாப்பும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. தொடர்ந்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வர். துரை, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புகழ்பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களே நிச்சலமாக விளங்கக்கூடிய அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் கடந்த 17 ஆண்டுகளுக்கு பின்பாக இன்றைய தினமானது மகா கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த கும்பாபிஷேக விழாவிலே தற்போது அதிகாலை இன்று கடைசி கால பூஜையானது நடைபெற்று முடிந்து யாகசாலையிலிருந்து கலைஞரானது புறப்பட்டு தற்போது பல்வேறு மூலஸ்தான விமானம் அதே போன்று ராஜபவன் உள்ளிட்ட பல்வேறு விமான கோவில்கள் தற்போது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் மூலமாக தற்போது குடமுழுக்கு விழாவானது தற்போது நடந்தேறி வருகிறது. மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவான ஒட்டி தற்போது திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பிலே பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களான திருவள்ளூர், ராணிப்பேட்டை போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் தற்போது ஆயிரக்கணக்கான போலீசார் தற்போது பாதுகாப்பு பணிகளிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த குற்ற சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க தற்போது போலீசார் சிசிடிவி உதவியினுடைய தற்போது சிசிடிவி கேமராக்கள் மூலம் தற்போது தொடர்ந்து ஆய்வு பணிகளும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இந்த கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி தற்போது காஞ்சிபுரம் மாநகர பகுதிகள் அதே போன்று சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 149 பள்ளிகளுக்கு விடுமுறையும் விடப்பட்டிருக்கின்றது. இந்த உள்ளூர் விடுமுறையை ஒட்டி தற்போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் காஞ்சிபுரம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் தற்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது இந்த கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து வருகிறார்கள். இந்த கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி காஞ்சிபுரம் மாநகர பகுதியிலே பல்வேறு போக்குவரத்திலே மாற்றங்களும் செய்யப்பட்டு தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி காஞ்சிபுரம் மாநகரமே தற்போது விழா சூழல் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வர்.